என்கிட்ட 550 ரூபா ட்ரைபேட் ஒன்றும் 850 ரூபா ட்ரைபேட் ஒன்றும் இருக்குது. ரெண்டில் எது பெஸ்ட்டுங்கிறத பார்க்கலாமா? இந்த ட்ரைபேட் கூட ஒரு மொபைல் ஹோல்டரு, ரிங் லைட்டு, இது இல்லாமல் ஒரு ஒயர் மைக்கு சேர்ந்து வந்துடும். இது நம்மளால உங்களுக்கு எப்படிங்கிறத காமிக்கிறேன். இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம வீடியோ எடுக்கிறனாலே கொஞ்சம் காற்றடிச்சினாலே ஆட ஆரம்பிச்சிடும். இந்த லாக் மாரி இருக்கிறது இது வந்து லூஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்படி இப்படி நமக்கு தேவையான அளவு இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அடுத்து மேலே ஒரு லாக் இருக்கும். இந்த மாதிரி லாக் டைப் கொடுத்துருக்கனால இப்படி சுற்றிட்டே தான் இருக்கும். மரம் ஓரளவு அதுக்கு மேலே இவ்வளோ தான் டைட் வச்சுக்கணும். அதுக்கு மேலே நம்ம வச்சிருந்தோம்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றிட்டே தான் இருக்கும். இந்த ரிங் லைட்டை இதில் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்து ரிமோட் வந்து இதிலே அட்டாச்சாக வந்துடும். 3 விதமாக அந்த லைட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த மொபைல் ஹோல்டரை வந்து கழட்டி இதில் நீங்கள் அட்டாச் பண்ண முடியாது. வெளில எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் இந்த ரிங் லைட்டோட சேர்த்து தான் எடுத்துகிட்டு போகணும். நம்ம எங்கேயா ட்ராவல் போகும்போது இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கண்டென்ட் வீடியோ போடுறதுக்காண்டி இந்த இதை வாங்கியிருந்தேன். இது கூட ரிங் லைட்டு எல்லாமே சேர்ந்து வந்துடுறதுனால. ஆனால் எனக்கு இந்த மரம் இப்போ போயிடுச்சு. ஏன்னா நான் கழட்டி மாட்டுறதுனால ஊருக்கு போகும்போது ட்ராவல் பண்ணும்போது கழட்டி வச்சு எடுத்துகிட்டு போவேன். அதனால் இது போயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப நாளைக்கு வரும். இது வாங்கி நான் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. எனக்கு இந்த மரம் போயிடுச்சு. அது இல்லாமல் இதுலேயும் லாக்கும் கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. இதோட வெளிச்சம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம் உள்ள. இதான் இதோட வெளிச்சம். இதில் வந்துட்டு 3 கலர் இருக்குது. இது ஒரு கலரா, இது ஒரு கலர், இது இல்லாமல் இன்னொன்று. இதோட ப்ரைட்டை வந்து நீங்கள் கூட்டுறனா கூட்டிக்கலாம், குறைச்சிடனாலும் குறைச்சிக்கலாம். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெயிட்டாக இருக்கும். ட்ரைபேடில் வெயிட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கும், ஆடாமல் இருக்கும். என் ஃப்ரெண்டு அந்த வீடியோ எடுக்கும்போது கூட என் ஃப்ரெண்டு தான் சைடில் என்ன பிடிச்சிப்பான். லைட்டாக காற்றடிச்சாலுமே ஆட ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் அந்த மாதிரி இருக்காது. இதோட லாக் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை கீழே மட்டும் இந்த இதை லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு இப்படி அழகாக விரிச்சிங்கனாலே வந்துடும். அடுத்த லாக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இதையும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி விட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான், டக்குன்னு கீழே வந்துடும். அப்புறம் நம்ம லாக்கை டைட் பண்ணிட்டு அவ்வளோதான். எப்படி இருக்கு? போர்ட்ரைட்டில் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மாற்றணும் அப்படின்னா இதை நீங்கள் இப்படி மாற்ற முடியாது. இப்படி மாற்றிங்கனாலும் வைக்க முடியாது. இதை நீங்கள் வந்து கழட்டிட்டு இந்த மொபைலோட கழட்டிட்டு இந்த சைடில் ஒரு ஹோல் இருக்க மாதிரி இங்கே மேலேயும் ஒரு ஹோல் இருக்கும். அதை நீங்கள் வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டு இப்படி நீங்கள் இப்படி வச்சு இருக்கிறத நேராக வச்சு இந்த லாக்கை வந்து டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மொபைல் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி தான் இதில் மாற்றணும். அதே அந்த மொபைல் ஹோல்டரில் எப்படி இருக்கும்னா நீங்கள் மொத்தமாகவே மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படியே அதிலே கொடுத்துருப்பாங்க. இப்படி மேலே இங்கே திருப்பிக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கைட்டி மாட்ட முடியாது. இது அட்டாச்சாக வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது. அது வந்து 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரும். அதை நீங்கள் வாங்கி மாட்டிட்டீங்க அப்படின்னா போர்ட்ரைட்லையும் வச்சுக்கலாம் ஈஸியாக, லேண்ட்ஸ்கேப்லையும் வைக்கிறது ஒரே இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த ட்ரைபேடை வாங்கும்போது பார்த்து வாங்க. ஏன்னா மொபைல் ஹோல்டர் உள்ளதும் இருக்குது, இல்லாமல் உள்ளதும் இருக்குது. ரெண்டுக்கும் ஒரு 50 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். பார்த்து வாங்க. அப்புறம் மாற்றி வாங்கிட்டீங்க மொபைல் ஹோல்டர் இல்லாமல் அப்படின்னா அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ரிங் லைட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ட்ரைபேடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்க்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ரெண்டுமே நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததுனால யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதாண்டி அந்த வீடியோ. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.